நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பக்கத்து வீட்டிலிருந்து கேட்ட அலறல் சத்தம். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முதியவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே பறிபோன உயிர். மருமகனே மாமனாரை அடித்து கொன்றது ஏன்? நடந்தது என்ன? நைட் நேரம்ங்கிறதால தெருவே அமைதியா இருந்திருக்கு. அப்ப பார்த்து ஒரு வீட்டுல இருந்து அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டு இருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி போய் பார்த்தா வீட்டுக்குள்ள ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சு உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த மதியழகனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே மதியழகனோட உயிர் போயிருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போலீஸ்காரங்க விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் மதியழகனை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த மருமகன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகங்கை சாலை கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக்கிற்கும் ஷாலினிக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த கார்த்தி ஒழுங்கா வேலைக்கு போகாம தினமும் குடிச்சிட்டு பொறுப்பே இல்லாம இருந்திருக்கான். இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு ஃபுல் போதையில வந்திருக்கான் கார்த்தி. உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கங்கிற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாச்சு இருக்கான்னு கேட்டு கோபப்பட்டு இருக்காங்க மனைவி ஷாலினி. ஏற்கனவே போதையில இருந்த கார்த்தி என்னடி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஷாலினிய கண்டமேனிக்கு அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். கார்த்திக் அடிச்ச அடியில ஷாலினியோட முகமே வீங்கி போயிருந்திருக்கு. இதுக்கு மேலையும் இவன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு விரக்தியான ஷாலினி 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு நேரா அவங்க பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்டுல இருந்த அவங்க அப்பா மதியழகன் என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி முகமெல்லாம் ரத்தம் கட்டின மாதிரி வீங்கி போயிருக்குன்னு கேட்டிருக்காரு. அப்போ என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு, அவர் அடிச்சதுலதான் எனக்கு இப்படி ஆகிருச்சு, இனிமே நான் அங்க போக மாட்டேன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க ஷாலினி. இதையெல்லாம் கேட்ட தந்தைக்கு கோபம் தலைக்கு ஏறி இருக்கு. மகளை முகமெல்லாம் வீங்கி போற அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தினவன சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சு நேரா மருமகன் வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டிருக்கார். அப்போ போதையில இருந்த கார்த்தி மாமனாரன்னு கூட பார்க்காம அவரை தகாத வார்த்தைகளால பேசியிருக்கான். அப்ப 2 பேத்துக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பா மாறி இருக்கு. ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன கார்த்தி திடீர்னு வீட்டுல இருந்த கட்டையை எடுத்து மாமனார் மதியழகனை அடிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு மகனை தடுக்காம கார்த்தியோட அப்பா ஜெயராமச்சந்திரனும் சேர்ந்து மதியழகனை கண்மூடித்தனமா அடிச்சே கொன்னிருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே கார்த்தி மேலையும் அவனோட அப்பா ஜெயராமச்சந்திரன் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. செப்டிக் டேங்கில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித மண்டை ஓடு. அடைப்பை சுத்தம் செய்து கொண்டிருந்த தூய்மை பணியாளருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. கணவனை துடிக்க துடிக்க கொலை செய்துவிட்டு கமுக்கமாக இருந்த பயங்கரம். கடந்த 6 மாதங்களுக்கு பிறகு கொடூர கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? போலீசிடம் அழுது நாடகமாடிய கொலைகார மனைவி சிக்கினாரா? நடந்தது என்ன?
ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செப்டிக் டேங்க்ல அடைப்பு ஏற்பட்டதால கழிவுநீர் வெளியே வராம தேங்கி நின்னுட்டு இருந்திருக்கு. அதனால அந்த வீட்டு உரிமையாளர் உடனே தூய்மை பணியாளரை வர வச்சு மோட்டாரை போட்டு கழிவுகளை வெளியே எடுக்க சொல்லி இருக்கார். அப்படி அந்த தூய்மை பணியாளரும் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்த போது சாக்கடைக்குள்ள ஏதோ ஒண்ணு பெருசா சிக்கி இருக்கு. என்னடா இது, தேங்காய் ஓடா இருக்குமோ, அதனாலதான் அடைப்பு ஏற்பட்டு இருக்கும்னு சொல்லி அதை கையில் எடுத்து தண்ணி ஊத்தி கழுவி பார்த்தவருக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவர் கையில இருந்தது தேங்காய் ஓடு இல்ல, மண்டை ஓடு. தகவல் கிடைச்சதும் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க அந்த செப்டிக் டேங்க்ல இன்னும் ஆழமா தேட சொல்லி இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து ஒரு நீல நிற சட்டையும் சில எலும்பு துண்டுகளும் மீட்கப்பட்டதை பார்த்து அங்க இருந்தவங்களுக்கு தூக்கி வாரி போட்டு இருக்கு. அதுக்கு பிறகு புலன் விசாரணையில இறங்கின போலீஸ்காரங்க அந்த மண்டை போடு யாரோடது, அவர் எப்படி அதுக்குள்ள விழுந்தாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணைய ஆரம்பிச்சாங்க. முதற்கட்டமா அந்த ஏரியால காணாம போனவங்க லிஸ்ட எடுத்திருக்காங்க. கரெக்டா 6 மாசத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் அப்படிங்கிறவரு காணாம போனது தெரிய வந்திருக்கு. உடனே அவரோட தம்பியை கூப்பிட்டு செப்டிக் டேங்க்ல இருந்து மீட்கப்பட்ட நீல நிற சட்டைய காட்டியிருக்காங்க. அதை பார்த்த இளைஞன், சார் இது என் அண்ணனோட சட்டை தான் சார்னு சொல்லி கதறி அழுது இருக்காரு. அதுக்கு பிறகு போலீஸ்காரங்க நேரா பிரின்ஸோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த அவரோட மனைவி துளசி கிட்ட நடந்ததை சொல்லி இருக்காங்க. அதை கேட்டதும் அவங்க அழுது ஒப்பாரி வச்சிருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களுக்கு துளசி மேல சந்தேகம் வந்திருக்கு. கடந்த 6 மாசமா புருஷனை காணோம்னு கவலைப்படாம இப்போ மண்டை ஓடு கிடைச்ச உடனே இவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்களேன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் துளசியோட செல்போனை ரகசியமா வாங்கி செக் பண்ணாங்க. அதுல பல மெசேஜ்கள் டெலீட் செய்யப்பட்டிருந்ததால சைபர் கிரைம் உதவியோட அதை மீட்டப்போதான் பல திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியே வந்துச்சு. கணவர் பிரின்ஸ் காணாம போன அன்னைக்கு நைட்டு துளசி அதே ஊரை சேர்ந்த சோயப்புங்கிற ஒரு இளைஞன் கூட 50 முறைக்கு மேல பேசி இருக்காங்க. கடைசியா சோயப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜும் வந்திருக்கு. அதுல வேலை முடிஞ்சது, இனி யாரும் நமக்கு இடையூறு பண்ண மாட்டாங்கன்னு இருந்திருக்கு. உடனே அந்த சோயப்ப ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து போலீஸ்காரங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கொடூரமான விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவை சேர்ந்த துளசிக்கும் பிரின்ஸுக்கும் கடந்த 5 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த சூழல்ல அதே ஏரியாவை சேர்ந்த சோயப் கூட துளசிக்கு பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை மீறிட உறவா மாறி இருக்கு. பிரின்ஸ் வேலைக்கு போன நேரம் பார்த்து சோயப் அடிக்கடி துளசியை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. அதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சிலர் பிரின்ஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான பிரின்ஸ் தன்னோட மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் துளசி தன்னோட தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன் இஷ்டத்துக்கு பண்றியான்னு பிரின்ஸ் மனைவி துளசிய அடிச்சு செல்போனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டார். பிரின்ஸ் பண்றதை பார்த்து கடுப்பான துளசி தன்னோட காதலன் சோயப் கூட சேர்ந்து கணவனை கொல்ல பிளான் பண்ணி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு பிரின்ஸ். அப்போ காதலனை வீட்டுக்கு வர வச்ச துளசி காதலனோட சேர்ந்து பிரின்ஸோட கழுத்தை நெரிச்சு இரும்பு கம்பியால தலைப்பகுதியில தாக்கி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. சடலத்தை இப்ப வெளியே கொண்டு போனா மாட்டிப்போம்னு பயந்து 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருந்த செப்டிக் டேங்கை திறந்து அதுக்குள்ள பிரின்ஸோட சடலத்தை போட்டு மூடி இருக்காங்க. சடலத்தை செப்டிக் டேங்க்ல போட்டுட்டா கழிவுகள் உடலை சிதைச்சிடும், அதோட அதுல இருந்து துர்நாற்றம் வந்தா யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் துளசியும் சோயப்பும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வழக்கம் போல இருந்திருக்காங்க. கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இந்த கொடூர சம்பவம் செப்டிக் டேங்க் அடைப்பால வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு பிறகு கொலையாளி துளசியையும் சோயப்பையும் கைது பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க போலீஸ்.
பட்டப்பகலில் 70 வயது முதியவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்த இளைஞர். நடுரோட்டில் பொதுமக்கள் நடமாடும் இடத்தில் வைத்தே அரங்கேறிய பயங்கரம். இளைஞர் முதியவரை கொலை செய்துவிட்டு அசால்ட்டாக நடந்து சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. முதியவருக்கும் இளைஞருக்கும் என்ன முன்விரோதம்? பின்னணி என்ன? கையில ஒரு பையோட முதியவர் ஒருவர் சாலையில நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அவரை பின்தொடர்ந்து கையில அரிவாளோட நடந்து போன ஒரு இளைஞர் அந்த முதியவரோட தலையிலேயே கொத்தி இருக்காரு. அடுத்து முதுகு, தோள், கையின்னு பல இடங்கள்ல அரிவாளால வெட்டி சாச்சிட்டு அந்த இடத்துல அசால்ட்டா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. பட்ட பகல்ல ஆட்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில முதியவரை வெட்டும் போது அதை நேர்ல பார்த்த பொதுமக்கள் யாரும் இளைஞரை தடுக்க முயற்சி பண்ணவே இல்லை. காரணம், தடுக்க போய் தாங்களுக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தா என்ன செய்யறது அப்படிங்கிற உயிர் பயம்தான். அரிவாள் வெட்டுல நிலை குலைஞ்சு கீழே கிடந்த முதியவரை தொட்டு கூட பார்க்காத மக்கள் போலீஸுக்கு மட்டும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்கு சென்ற போலீசார் முதியவரோட சடலத்தை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல முதியவரோட அடையாளமும் கொலை செஞ்ச இளைஞரோட அடையாளமும் தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் முதியவரோட மகளான ஷப்னம் காட்டூனை தேடி கண்டுபிடிச்சு விசாரணையில இறங்கி இருக்காங்க போலீசார். அப்பதான் சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு. கொல்லப்பட்ட முதியவர் பீகார் மாநிலம் பாட்னா பகுதியைச் சேர்ந்த 70 வயசான ரயீஸ் ஆவார். இவருக்கும் பக்கத்து ஏரியாவை சேர்ந்த இளைஞர் முகமது அயாஸுக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால சண்டை நடந்திருக்கு. மது போதையில இருந்த 2 பேருமே எதிரெதிரில் நடந்து வரும்போது மோதி இருக்காங்க. அப்போ ஏமேலியே மோதறியா, வயசுக்கு கூட மரியாதை இல்லையான்னு முதியவர் அடிக்க கை ஓங்கி இருக்காரு. அப்போ நீ எல்லாம் ஒரு ஆளா? வயசான மரியாதை கொடுக்கணுமா? ஏரியாவில் நான் தான் பெரிய ஆளு, என்ன கண்டாலு எல்லாரும் நடுங்குவாங்க, நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு முதியவரை அடிச்சிருக்காரு இளைஞர். இப்படி 2 பேரும் அடிச்சு உருண்டப்ப அந்த வழியா போன பொதுமக்கள் தான் தடுத்து நிறுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த சம்பவம் தான் இன்னைக்கு முதியவரோட உயிரையே எடுக்க காரணமா இருந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்த மறுநாளே முதியவரோட வீட்டுக்கு சென்ற இளைஞர், உன்னை கொல்லாம விடமாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் என் கையில தான் உனக்கு சாவு அப்படின்னு மிரட்டி இருக்கான். அப்போ முதியவரோட மகள் ஷப்னம் காட்டூன் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீசார் பஞ்சாயத்து பேசி பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனாலும் இளைஞரோட ஆத்திரம் அடங்கல. முதியவரை பழி வாங்கியே ஆகணும்னு வெறியோட இருந்திருக்காரு. அந்த வெறியிலேயே இருந்த முகமது அயாஸ் பாட்னா சிட்டி சவுக்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விவேகானந்த காலனி சந்தை சாலையில நடந்து போயிட்டு இருந்த முதியவரை ஃபாலோ பண்ணி இருக்கான். ஏற்கனவே அரிவாளை தீட்டி வச்சிருந்த இளைஞர் முதியவரோட தலையில கொத்தி கொலை செஞ்சிருக்காரு. அடுத்து சர்வசாதாரணமா அங்கிருந்து நடந்து போயிட்டாரு முகமது அயாஸ். தலைமறைவா இருக்கிற இளைஞரை போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இளைஞர் பிடிபட்டாதான் கொலைக்கு இது மட்டும்தான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணமான்னு தெரிய வரும். விடிந்தும் விடியாமலும் மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற பெயிண்டர். அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த மனைவி. மனைவி உயிரிழந்ததும் வீட்டிலிருந்து எஸ்கேப் ஆன கொடூரன். கட்டிய மனைவியை கணவன் அடித்து கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? தப்பி ஓடிய கணவன் பிடிபட்டாரா? பெயிண்டர் வேலை பார்க்குற கார்த்தி வழக்கம் போல வேலைக்கு போயிருந்திருக்காரு. மனைவி ரூபா மட்டும் வீட்டில் இருக்க
2 பசங்களும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தற்செயலா சொந்தக்காரங்க சிலர் ரூபாவை பார்க்க வந்திருக்காங்க. வாசல்ல நின்று அவங்க ரூபா ரூபான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அதனால சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள அவங்க ரத்த வெள்ளத்துல மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்காங்க. அதை பார்த்ததும் அதிர்ச்சியானவங்க உடனடியா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுடைய உதவியோட அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர்கள் ரூபா ஏற்கனவே உயிர் இழந்துட்டதா சொல்லிட்டாங்க. ரூபாவுக்கு என்ன ஆச்சு, அவங்கள யார் இப்படி பண்ணதுன்னு சொந்தக்காரங்க எல்லாரும் குழம்பி போயிருந்தாங்க. ரூபா கொலை செய்யப்பட்ட விஷயத்தை கணவர் கார்த்திக்கு சொல்லலாம்னு நினைச்சு அவருக்கு போன் பண்ணி பார்த்தா செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அவர் வேலை செய்யற இடத்துக்கு ஆளை அனுப்பி விசாரிச்சா கார்த்திக் காலையில இருந்தே வேலைக்கு வரலன்னு சொல்லி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சும் எந்த தகவலும் இல்லை. அப்பதான் ரூபாவுடைய மரணத்துக்கும் கணவன் கார்த்திக்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொந்தக்காரங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸும் ரூபாவுடைய கணவன் கார்த்திகை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தப்போ ரூபாவுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல அவங்கள கழுத்தை நெரிச்சு கத்தியால குத்துனதுனாலதான் அவங்களுடைய உயிர் போயிருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போ கணவன் கார்த்திக் தான் கண்டிப்பா அவங்கள கொலை பண்ணிருக்கான்னு சொந்தக்காரங்க உறுதியா சொல்ல மனைவிய கணவனே எதுக்கு கொலை பண்ணணும்னு போலீஸ் விசாரிச்சப்பதான் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. கிருஷ்ணகிரி தேன்கனி கோட்டையில உள்ள குஞ்சிக்கிரி பாளையத்தை சேர்ந்த கார்த்திக்குக்கும் ரூபாவுக்கும் கல்யாணமாகி 14 வயசுல ஒரு மகளும் 12 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. பெயிண்டர் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காரு கார்த்திக். நல்லபடியா போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில செல்போனால மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் ரூபா செல்போனும் கையுமாவே இருந்ததா சொல்லப்படுது. புருஷனையும் பிள்ளைகளையும் கூட சரியா கவனிக்காம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது கணவனுக்கு கோபத்தோட சேர்த்து சந்தேகத்தையும் உண்டாக்கி இருக்கு. கார்த்திக் பலமுறை சத்தம் போட்டிருக்காரு. ஆனாலும் ரூபா அதை கண்டுக்காம இருந்திருக்காங்க. மது போதைக்கு அடிமையான கார்த்திக் தினமும் மது குடிச்சிட்டு வந்து மனைவியையும் பிள்ளைகளையும் போட்டு அடிச்சு துன்புறுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பப்போ சின்ன சின்ன சண்டையா ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் மிகப்பெரிய பூதாகரமா அது வெடிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில கார்த்திக் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தப்ப ரூபா போனே கதின்னு இருந்ததா சொல்லப்படுது. செல்போன்ல அப்படி என்னதான் இருக்கு, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு கணவன் கேட்க அது ஒண்ணுமில்லைன்னு சொல்லியிருக்காங்க ரூபா. அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. திடீர்னு ஆவேசம் அடைஞ்ச கார்த்திக் மனைவியோட கழுத்தை நெரிச்சு சரமாரியா அடிச்சது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்த கத்தியால அவங்கள சரமாரியா குத்தி இருக்காரு. அதுல ரூபாவுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. ரூபா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயத்திலையும் பதற்றத்திலையும் கார்த்திக் அங்க இருந்து தப்பிச்சு போன விஷயம் விசாரணையில தெரிய வந்துச்சு. இதையடுத்து கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் மனைவியை கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருந்த கார்த்திகை மடக்கி பிடிச்சு ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது 2021 அக்டோபர் 21 கிருஷ்ணகிரி மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்துல நடந்துகிட்டு வந்த இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பிறகு கொலையாளி கார்த்திக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கு. ஆட்டோ டிரைவரை மரக்கட்டையால் அடித்து கொலை செய்த கும்பல். ஆட்டோ டிரைவரின் மனைவி உள்ளிட்ட 5 பேர் கைது. கல்குவாரிக்கு சென்ற ஆட்டோ டிரைவரை அடித்து கொலை செய்த கும்பல் யார்? ஆட்டோ டிரைவரின் மனைவிக்கும் கொலை கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? கல்குவாரிக்கு போற பாதையில ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கு. பக்கத்திலேயே இன்னொருத்தர் வலியால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வழியா போன பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் அந்த ஆணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு காயமடைஞ்ச நபர்கிட்ட விசாரணையை நடத்தியிருக்காங்க. அப்பதான் அங்க என்ன நடந்தது, எதுக்காக ஒருத்தர் உயிரிழந்தாரு, இன்னொருத்தர் எதற்காக வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு எல்லாத்துக்குமே விடை கிடைத்தது.
மதுரை ஜெய்ஹிந்தபுரம் ஜீவா நகர் 2வது தெருவை சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவரான ரமேஷ். 46 வயசான இவரு தன்னை விட 17 வயசு குறைவான பிரியாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைகளும் இருக்காங்க. இவங்களுக்கு வயசு வித்தியாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் கல்யாணமான நாள்ல இருந்தே கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் தன்னுடைய தாய் வீட்டுக்கு அடிக்கடி கோபிச்சுக்கிட்டு போயிருக்காங்க பிரியா. இதுக்கு மத்தியில பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்த பிரியாவுக்கு அங்க தன்னுடைய பைக்குக்கு பெட்ரோல் நிரப்ப வந்த 27 வயசான சங்கருங்கிற இளைஞர் கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு ஒரு கட்டத்துல தகாத உறவுல போய் முடிஞ்சிருக்கு. சங்கர் கிட்ட மணிக்கணக்கில் செல்போன்ல பேசின பிரியா வாட்ஸ்அப்லயும் வீடியோ கால் மெசேஜுன்னும் பிஸியாவே இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் சங்கர் கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மனைவி பிரியாவை கையும் களவுமா பிடிச்சிருக்காரு ஆட்டோ டிரைவர். தன் மனைவி கிட்ட சண்டை போட்ட கணவர் இனி வேலைக்கே போக வேண்டாம்னு ஆர்டர் போட்டிருக்காரு. அதோட சங்கருடைய ஊரு, வீட்டு முகவரி, போன் நம்பர்னு எல்லாத்தையும் ஒரு உறவினர் மூலமா வாங்கின ரமேஷ் மனைவியுடைய கள்ள காதலனுக்கு போன் பண்ணி கண்டிச்சிருக்காரு. ஆனா ரமேஷுடைய அந்த கண்டிப்பை கண்டுக்காத பிரியா வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காங்க. அதனால 2 பேருக்கும் வீட்ல பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கு. ஏற்கனவே கணவரை கண்டாலே மனைவிக்கு ஆகாது. அப்படி இருக்கிறப்ப சங்கரை வச்சு சண்டை மேலும் பெருசானதால கோபப்பட்ட பிரியா வழக்கம் போல பிள்ளைகளை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைச்ச கணவனும் ஒரு வாரமா அவங்கள தேடவே இல்லை. இதுக்கு மத்தியில பிரியாவை சிவகாசி பக்கத்துல உள்ள புதுக்கோட்டை கிராமத்துல வேற ஒரு ஆண் கூட பைக்கில் பார்த்ததாவும் தன்னை பார்த்ததும் பார்க்காத மாதிரி போயிட்டதாவும் ஒரு உறவினர் ஆட்டோ டிரைவர் ரமேஷ் கிட்ட சொல்லி இருக்காரு. அதை கேட்டு ஷாக்கான அவரு மனைவி அங்க எதுக்கு போகணும், சங்கரோட வீடு அங்கதானே இருக்குது, ஒருவேளை அங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டு உடனே மாமியார் வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருக்காரு. அப்பதான் தெரிஞ்சது ரமேஷ் நினைச்ச மாதிரியே மனைவி பிரியா சங்கர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே. அதுக்கு பிறகு செங்கல்பட்டை சேர்ந்த தன்னுடைய நண்பர் பாலாஜியை கூட்டிக்கிட்டு வேக வேகமா புதுக்கோட்டை கிராமத்துக்கு போன ரமேஷ் சங்கருக்கு போன் பண்ணி ஊருக்கு பக்கத்துல உள்ள கல்குவாரிக்கு வாங்க, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படியும் பிரச்சனை வெடிக்கும்னு முன்கூட்டியே கணிச்ச சங்கரும் தன்னுடைய நண்பர்களான ஆமத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரன், புதுக்கோட்டைக்கு வடக்கு தெருவை சேர்ந்த முத்துப்பாண்டி, மேல தெருவை சேர்ந்த மணிசங்கரையும் கூட கூட்டிக்கிட்டு கல்குவாரிக்கு போயிருக்காரு. 2 தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்போ அடுத்தவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் தங்க வச்சிருந்தா ஊர்ல உள்ளவங்க என்ன பேசுவாங்க, அது 2 குடும்பத்தையும் சேர்ந்தவங்களுக்குமே அசிங்கம் இல்லையான்னு பொறுமையா பேசியிருக்காரு ரமேஷ். அவர் கூட இருந்த நண்பர் பாலாஜியும் அதையே தான் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் காதுல வாங்காத சங்கர் தரப்பு உன் மனைவிக்கே உன்னை பிடிக்காம தான் ஓடி வந்திருக்கா, உன்னால ஒழுங்கா வச்சு காப்பாற்ற முடியலன்னு வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அதனால 2 தரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி அடிதடி ஏற்பட்டிருக்கு. அப்போ சங்கர் தரப்பை சேர்ந்தவங்க ரமேஷ மரக்கட்டையால அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அதை தடுக்க வந்த பாலாஜியையும் கடுமையா தாக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இதை அடுத்து பாலாஜி கிட்ட நடத்தின விசாரணையில நடந்த விவரங்கள் அத்தனையும் வெளியே வந்திருக்கு. அடுத்ததா ரமேஷுடைய மனைவி பிரியா, அவங்களுடைய கள்ளக்காதலன் சங்கர், நண்பர்கள் ராஜேஸ்வரன், மணிசங்கர், முத்துப்பாண்டின்னு 5 பேரையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க காவல்துறை. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.